ரஷ்யாவிடமிருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரை இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு அனுமதித்து அமெரிக்கா எப்படி நிபந்தனைகளை விதிக்க முடியும் என எதிர்க்கட்சிகள் தீவிரமான கேள்விகளை எழுப்பி வருகிறாங்க. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய போர் காரணமா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படாமல் தவிர்க்க இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டதாக கூறப்படுது. அமெரிக்காவின் இந்த கருத்து இரு நாடுகளுக்கு இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தின் போது அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் விதிக்கப்பட்ட வரியை ரத்து செய்து அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரானுடனான அதிகரித்து வரக்கூடிய மோதலால கச்சா எண்ணெய் சந்தை மீது ஏற்படும் அழுத்தத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்ட தற்காலிக நடவடிக்கையே இது. ரஷ்யா மீதான அமெரிக்க கொள்கைகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இதுவல்ல என்றும், குறுகிய கால ஏற்பாடு மட்டுமே என்றும், நடைமுறை சார்ந்த அணுகுமுறை என்றும் கூறப்படுது. ஹோர்முஸ் நீரிணை வழியே சரக்கு போக்குவரத்து பாதித்த போர் காரணமா இந்தியாவுக்கு ரஷ்யா கச்சா எண்ணெயின் தேவையை கணிசமா அதிகரிச்சிருக்கு. இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து சுத்திகரித்து பல நாடுகளுக்கு விற்பனை செய்து வருது. அதிபர் டிரம்பின் எரிசக்தி கொள்கை எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை இதுவரை இல்லாத அளவுக்கு உச்ச நிலைக்கு கொண்டு சென்றிருக்கு. எண்ணெய் உலக சந்தையை சென்றடைவதை உறுதி செய்ய இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கு கருவூலத்துறை தற்காலிகமா 30 நாள் விலக்களிக்குது. ஆழமா ஆராய்ந்து எடுக்கப்பட்ட குறுகிய கால நடவடிக்கை ரஷ்ய அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட பொருளாதார நன்மையை வழங்காது. ஏனெனில் இது கடலில் ஏற்கனவே சிக்கி தவித்திருக்கக்கூடிய எண்ணெயை வாங்கவும் விற்கவும் மட்டுமே அனுமதிக்குது. வருவாயை அதிகரிக்கவும், உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்கவும், இறக்குமதியை கட்டுப்படுத்தவும், பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை செய்யவும் அமெரிக்கா வரிகளை பயன்படுத்தியது. ஆனா கடந்த ஒரு வருடமா இந்தியா மற்றும் பிற நாடுகளுடனான அமெரிக்கா விதிக்கும் வரி வர்த்தகத்திற்கு அப்பாற்பட்ட ஓர் ஆயுதமா மாறியிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல அமெரிக்காவிலிருந்து 500 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை இந்தியா வாங்கும் என்பதும் இடைக்கால ஒப்பந்தத்தில் அடங்கும். அது மட்டுமின்றி இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள் அமெரிக்காவுடன் ஒத்துப்போக வேண்டும். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிபர் டிரம்பும் பிரதமர் நரேந்திர மோடியும் 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இரட்டிப்பாக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு அமெரிக்கா 26 விழுக்காடு வரி விதிச்சது. இது இந்திய ஏற்றுமதியை பெரிதும் பாதிச்சது. பின்னர் அமெரிக்கா 16 விழுக்காடு பரஸ்பர வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க முடிவு செஞ்சது. பின்னர் ஜூலை காலக்கெடுவை பூர்த்தி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் ஜூன் மாதத்தில் நடத்தப்பட்டன. அனைத்து இறக்குமதிகளும் 25 விழுக்காடு வரியை விதிக்க அமெரிக்கா முடிவு செஞ்சது. சுருக்கமா சொன்னா அது இந்தியாவின் ஏற்றுமதியை மேலும் கடினமாக்கிச்சு. ஆகஸ்ட் மாதத்துல அமெரிக்கா அதனை ரெட்டிப்பாக்கி 50 விழுக்காடா உயர்த்துச்சு. இதற்கிடையில இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்துச்சு. இந்த ஆண்டு பிப்ரவரியில அமெரிக்கா வரியை 18 விழுக்காடா குறைக்கும் என ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நிபந்தனையை அதிபர் ட்ரம்ப் பின்னர் சேர்த்தார். தங்களின் கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலம் கிடைக்கும் வருவாயை உக்ரைன் மோதலுக்கு நிதியளிக்க ரஷ்யா பயன்படுத்துவது அப்படின்னு அவர் வாதிட்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.